ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. முக்கியமான ஸ்லோகம் பகவத்கீதையில், பிரபலமான ஸ்லோகங்களில் இது ஒன்று. பல இடங்களில் மதிய உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஸ்லோகங்களில் பல மடங்களில் இது சொல்கிறது உண்டு. எல்லாமே பிரம்மஸ்வரூபம் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஒரு செயலை, ஒரு கர்மாவை செய்யறதுல என்னெல்லாம் அங்கங்கள் இருக்கோ, என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ, சுருக்கமாக இங்கே சொன்னாக்கா கிரியா, காரக, பலன். ஒரு கர்மாங்கிற பொழுது அதில் 3 இருக்குது. கிரியா, கர்மாங்கிறது ஒரு செயல், ஒரு கிரியை, ஒரு செயலை செய்கின்றோம். அந்த செயல் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த செயலுக்கான விளைவு பலன் கர்ம பலன், கிரியா பலன். அந்த செயலை செய்யறதுல என்னெல்லாம் கருவிகள் இருக்கோ அதற்கு காரகம் அப்படின்னு பேர். காரகம்னு பேர். ஆனால் ஒரு செயல்னா கிரியா, காரக, பலம். கிரியா, காரகம், பலம். முதல்ல செயலை செய்யறதுல என்னெல்லாம் கருவிகள் இருக்குன்னு பார்த்தா, செயலை செய்பவன் இருக்கிறான். அதில் தமிழில் சொன்னாக்க வேற்றுமை. காரகம்ங்கிறதுக்கு தமிழில் வேற்றுமைங்கிறது தான். ஒரு தமிழில் 7-8 வேற்றுமை பார்த்துருப்போம். 7 வேற்றுமை. அந்த வெளி வேற்றுமை விட்டுட்டாக்க 7 இருக்கும். அப்போ என்னது? முதல் வேற்றுமை செய்பவன். செய்பவன் ஒரு கர்மானா அதை செய்பவன்னு ஒருத்தன் இருக்கிறான். அதுக்கப்புறம் செய்ய உதவுகின்ற கருவி, சாதனம், இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அது ஒன்று இருக்கு. அந்த கருவி வச்சு தான் அவன் கர்மாவை பண்ணுகின்றான் உண்டு. அதுக்கப்புறம் எதில் பண்ணுகின்றான், எந்த இடத்துல பண்ணுகின்றான், எந்த ஆதாரத்தை கொண்டு பண்ணுகிறான்ங்கிற ஒரு ஆதாரம் இருக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு பண்ணுகின்றான், யாருக்காக பண்ணுகின்றான்ங்கிறது இருக்கின்றது. அதுக்கப்புறம் அதிலிருந்து அவனுக்கு வரக்கூடிய பலன்கிறது இருக்கு. இங்கே உதாரணத்துக்கு ஒரு யஜ்ஞத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வேள்வி என்றால் அதில் என்னெல்லாம் விஷயம் இருக்கு. யஜ்ஞத்தை பண்ணுகின்ற யஜ்ஞ கர்த்தா இருக்கிறான். அந்த யஜ்ஞத்தை பண்ணுறதற்கு உதவியாக இருக்கக்கூடிய கரண்டி, நெய் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதை எங்கே பண்ணுறான்? அக்னியில் பண்ணுறான். அக்னியில் ஆகுதியாக கொடுக்கின்றான். அந்த ஹோம கரண்டியை எடுத்து நெய்யையோ அன்னத்தையோ எடுத்து அக்னியில் ஆகுதியாக கொடுக்குறான். கர்மா செய்பவன் இருக்கிறான், அவன் அதை செய்வதற்கான கரண்டி இருக்குது, அதில் ஆகுதியாக கொடுக்கக்கூடிய பொருள் இருக்குது, நெய் அன்னம்ங்கிறது இருக்கின்றது. அதை எவ்விடத்தில் கொடுக்குறான்? அக்னியில் கொடுக்கின்றான். அக்னிக்கு போகுது. அப்புறம் அதற்கான அது யாருக்கு போகுதுன்னா அது அந்த தேவதைக்காக கொடுக்கின்றான். அக்னியில் கொடுக்கறது அந்த தேவதைக்காக உணவாக அதை அக்னியில் கொடுக்குறான். அக்னி தேவன் அந்த தேவதைக்கு கொண்டு போய் கொடுப்பார்னா, அப்போ அந்த தேவதைக்காக கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் அதனுடைய பலன் இவனுக்கு வருகின்றது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து காரகம்னு பேர். ஒரு கர்மா நடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் சேர்த்து காரகம்னு பேர். செய்பவன், செய்யப்படு பொருள், அப்புறம் செய்ய உதவுகின்ற கருவி, அப்புறம் எதிலிருந்து செய்கின்றான், யாருக்காக செய்கின்றான், எவ்விடத்தில் செய்கின்றான். இதில் 6வது வேற்றுமையை விட்டுட்டு மற்ற எல்லா வேற்றுமையும் காரகம்ங்கிறதுக்குள்ளே வரும். 6வது வேற்றுமை பொதுவாக சம்பந்தம், உறவை குறிக்கிறதா 6வது வேற்றுமை. ராமனுடைய மனைவி, ராமனுடைய சகோதரன், இல்லை தசரதனுடைய புத்திரன் அப்படின்னா என்னது? அந்த உடையங்கிறத 6வது வேற்றுமை. தசரதனுடைய புத்திரன்னாக்கா அந்த புத்திரன் யார்? ராமர். தசரதனுடைய புத்திரனாகிய ராமன்னா தசரதனுக்கும் அந்த ராமனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படின்னு சொல்றது தான் 6வது வேற்றுமை.
இதில் அதனால் ஒரு கர்மாங்கிற பொழுது இது எல்லாம் இருக்குது. இதில் யஜ்ஞங்கிறத உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த யஜ்ஞத்தில் என்னெல்லாம் இந்த காரகங்கள் இருக்கோ இதெல்லாமே பிரம்மம் தான் என்பது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். சுருக்கமாக சென்ற வகுப்புலேயே அதுக்கான பதார்த்தம் ஆச்சாரியர் கொடுக்குற பாஷ்யம்லாம் சொல்லியாச்சு. நான் அதோடைய சுருக்கமான கருத்தை சொல்லிட்டு இதில் சில கேள்விகள் வருது. இந்த ஸ்லோகத்தை வேற மாதிரியும் சிலர் அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள். அதையும் நம்ம புரிந்து கொண்டு அதற்கு ஆச்சாரியர் என்ன மறுப்பு கொடுக்குறாருங்கிறதையும் பார்க்கலாம். இதில் முதல்ல பிரம்மார்ப்பணம், முதல் வார்த்தை பிரம்ம அர்ப்பணம். அர்ப்பணம்ங்கிறது அர்ப்பிக்க உதவுகின்ற அந்த கருவி கரண்டிக்கு அர்ப்பணம்னு இந்த இடத்துல பேர். அந்த ஹோம கரண்டி இருக்கு, அதில் தான் அந்த ஆகுதியை கொடுக்குறோம். அதனால் அந்த அர்ப்பிக்க உதவுகின்ற சாதனம் அந்த கருவிக்கு அர்ப்பணம்னு பேர். அப்போ அந்த கரண்டி அது என்னென்ன, அது பிரம்மம் தான். அது பிரம்மம் தான். அதுக்கப்புறம் அந்த ஹபீஸ் கொடுக்குறாரு நெய், தானியங்கள், வேற என்னெல்லாம் இருக்கும், இந்த தானியங்கள், அன்னம், இது எல்லாத்துக்கும் அதுவும் என்னென்னா பிரம்ம ஹபிஹி, அதுவும் பிரம்மா தான், அதுவும் பிரம்ம. அதுக்கப்புறம் எங்கே கொடுக்குறார், அக்னியில் கொடுக்குறார். அந்த அக்னியும் பிரம்மா அக்னவ், பிரம்மமாகிய அக்னியில். பிரம்மமாகிய கரண்டியினால் பிரம்மமாகிய கவிசை பிரம்மமாகிய அக்னியில் யாரு கொடுக்குறா, பிரம்மமே. அந்த கர்த்தா பிரம்மம் தான். கர்த்தாவாகிய பிரம்மமானது குதம், அந்த கொடுக்கப்படுகின்ற ஹோமம் செய்யப்படும் பொருள் கர்மா, அதுவும் என்னன்னா அதுவும் பிரம்மா தானா. அந்த கர்மாவா இருக்கிறது பிரம்மம், அந்த ஹோமமும் பிரம்மமே. அதுக்கப்புறம் தேன பிரம்ம கர்ம சமாதினா கந்தவியம் பிரம்ம ஏவ, அந்த பிரம்ம கர்மம் என்ற அதனால கிடைக்கக்கூடிய அந்த பலன் இருக்கே அதுவும் பிரம்மம் தான். கர்ம பலனா என்ன வருதோ அதுவும் பிரம்மம் தான். என்ன அர்த்தம், நம்ம எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களும் பிரம்மமே என்பதுதான். பிரம்மமேனா இறைவனே. அத ஆன்லைனில் இருக்கு, கட் பண்ணிருங்க நீங்க. நாங்கள் சரி, இல்லைன்னா வால்யூமை குறைச்சி. பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை. சரி, அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஆதாரமாக எல்லாவற்றுள்ளும், சுருக்கமாக சொன்னாங்க, இங்கு எல்லாமே கடவுள் தான். எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக கடவுளே இருக்கின்றார், இறைவனே இருக்கின்றார். அந்த நிர்குணமான பிரம்ம தத்துவமே எல்லாவற்றுள்ளும் இருக்கு. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு பார்த்தோமே, எல்லாமே இறைவன் தான். அந்த இறைவன் மேல இந்த நாமரூபங்கள், இந்த உலகமானது கல்பனையாக தோன்றி இருக்கின்றது. இதுதான் ஆத்ம ஞானம். எல்லாவற்றுள்ளும் ஒரே பரம்பொருளே இருக்கின்றது. அது நானா இருக்கலாம், என்னால் அறியப்படுகின்ற உலகமா இருக்கலாம். இதற்குள்ள இருக்கிறது ஒரே ஆத்ம சைத்தன்யம். இந்த ஞானம் இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு கர்மாவை பண்ற பொழுது எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபமாகவே பார்க்கின்றான். அதற்கு மேல அதற்கு வேறாக இந்த உலகம்ங்கிறது வெறும் தோற்றமாக இருக்கின்றது. அதனால அந்த தோற்றமான உலகத்தை பார்க்கின்ற பொழுது இதற்கு உள்ளே ஆத்மாவே இருக்கின்றது அல்லது இறைவனே இருக்கின்றார் என்று பார்க்கிறது. அதனால இது ஒரு ஞானி, ஆத்ம ஞானத்தை உடையவன் ஒரு கர்மாவை பண்ணுகின்ற பொழுது அந்த கர்மாவில் இருக்கக்கூடிய சகல அங்கங்களும் செய்பவன் உள்பட எல்லாமே ஒரே பரம்பொருளே என்று பார்க்கிறான் என்று அந்த ஞானத்தினால் அவன் அறிகின்றான் என்பதுதான் இங்க விஷயம். அதான் இந்த ஸ்லோகத்தோட கருத்து. இதற்கு 2 விதமான அர்த்தம் கொடுத்தார் ஆச்சாரியர். முதல் அர்த்தம் நேரடியா இங்க எல்லாமே பிரம்மம். அதனால இங்க எல்லாம் என்று வேறுபாடா இருக்கிறதெல்லாம் வெறும் கற்பனை தோற்றம் இருக்கிறது. இப்போ ஒரு மரத்துல செய்யப்பட்ட மேஜை அல்லது நாற்காலி இருக்கு, இல்லை ஒரு மரக்கரண்டி இருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வேற வேற தோற்றத்துல இருக்கு. அதற்குன்னு ஒரு பயன்பாடும் இருக்கு. சேர்னா அதற்கு ஒரு பயன்பாடு, மேஜைனா அதற்கு ஒரு பயன்பாடு, கரண்டினா அதற்கு ஒரு பயன்பாடு,
இப்படி என்னெல்லாம் அதில் வேறு வேறு வடிவங்கள் வைத்திருந்தாலும் பயன்பாடு வேறையாக இருக்குது. அதற்கேற்ற மாதிரி ஒரு பெயர் வச்சுருக்கிறோம், ஒரு வடிவம் இருக்குது. ஆனால் அதற்குள்ளே உண்மையிலே என்ன இருக்குது? ஒரே மரம் தான். ஒரே மரம் தான் பல வடிவங்களில் இருக்கின்றது. அப்போ அந்த மரத்தை அந்த அந்த பொருளை பார்க்கிற பொழுது, அந்த கரண்டி, மேஜை, நாற்காலின்னு பார்க்கிற பொழுது, பார்க்கிற அதே சமயத்தில் நம்மளுடைய மனது புத்தியில் என்ன இருக்குது? இது எல்லாம் மரம் தான் அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கின்றது. ஒரு குழந்தைக்கு அது இல்லாமல் இருக்கும், இல்லை பெரியவர்களுக்கு இருக்குது. இல்லை மண்ணில் செஞ்சு வச்சுருக்கிறதுனா, மண்ணால் செஞ்ச ஒரு பானை, அண்டா, குண்டா, சட்டி வச்சுருந்தோம்னாக்கா அது வேறு வேறு வடிவத்தில் இருக்கலாம். ஆனால் நம்ம அதை பார்க்கிற பொழுது, அதை பயன்படுத்துகிற பொழுது, இது மண்ணால் ஆனது அப்படிங்கிற அந்த ஞானமானது உள்ளே இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அது என்னது? அந்த மண்ணால் ஆனதுனாக்கா அது என்னது? ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். அந்த அது இருக்குல்ல, மரத்தில் என்ன கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னா, மண்ணால் ஆனது அப்படிங்கிற பொழுது அந்த கூடுதலான ஒரு கான்சியஸ், அந்த காரணத்தை பற்றிய விவேகம் இருக்கிற பொழுது நம்ம கூடுதலாக அங்கே ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். தவறி கீழே விழுந்தா உடஞ்சி போயிரும். மண்ணோ கண்ணாடியாக இருந்ததுன்னா கண்ணாடி கிளாஸ் பயன்படுத்துகிறோம், தட்டு பயன்படுத்துகிறோம். அப்போ அது என்ன மூலப்பொருளுங்கிறதுல நமக்கு விவேகம் இருந்தால் அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கிறோம். இது சாதாரணமாக உலக விவகாரத்தில் இருக்கிறது. மண், கண்ணாடி அப்படின்னா ரொம்ப கவனமாக பயன்படுத்துறது. இல்லை எவர் சில்வரு, இல்லை பித்தளை அப்படின்னாக்கா கொஞ்சம் அப்படி இப்படி கூட போடலாம். அதே இது தங்கத்தில் இருந்தா, இன்னைக்கு தங்கம் இருக்க விலைக்கு தங்கத்தில் அந்த கரண்டி இருக்கு, பஞ்சபாத்திரம் தங்கத்தில் செஞ்சு வச்சிருக்கிறாருன்னா, எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. பித்தளையெல்லாம் அதில் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சிலதெல்லாம் ராஜாக்கள் தங்கத்திலேயே பண்ணி வச்சுருந்தான்னு. அப்போ தங்கமாக இருந்தாக்கா அது பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு ஒன்று தான், அதனுடைய வடிவம் ஒன்று தான். ஆனால் நம்மளுடைய கவனம், கான்சியஸ் எப்படி இருக்கும்? மறந்தும் கீழே வைக்க மாட்டோம். அதானே, கீழே வைக்க போகிறது கூட அப்படியே தேஞ்சிராமல் வைக்கணும்னா, தேஞ்சிராமல் எடுத்து பத்திரமா வைக்கணும். அது சின்ன குண்டு மணியாக இருந்தாலும் கழட்டி வைக்க. பிளாஸ்டிக் தோடா இருந்தால் கழட்டி போட்டு போயிடுவோம். அதே தங்கத்தோட இருந்தாக்கா கலட்டி கொண்டு போய் பத்திரமா பீரோவுக்குள்ளே திறந்து அதுக்குள்ளே ஒரு லாக்கர் வச்சு அதுக்குள்ளே வச்சு பத்திரமா வச்சுட்டு வரோம். அப்போ என்னது? அது வடிவம் ஒன்று தான், பயன்பாடு ஒன்று தான். ஆனால் அதனுடைய மூலப்பொருளோட மதிப்பு நமக்கு தெரிகின்ற பொழுது நம்ம அதை கையாளுகின்ற விதம் வேறையாக இருக்குது. ஒரு குழந்தைக்கு அது தெரியாது. குழந்தைகிட்ட கொடுத்தா அதுக்கு தங்கத்தோடும் பிளாஸ்டிக் தோடும் ஒன்று தான். பார்க்குறது கவரிங்காக இருந்தால் அது ஒரே மாதிரி தான், அது பயன்படுத்தும், தூக்கி போட்டு போயிடும். ஆனால் அதை பற்றிய விவேகம் இருக்கிறவர்கள் அதை பயன்படுத்துகிற விதம் வேறையாக இருக்குது. இங்கே ஆத்ம ஞானத்தில் என்னென்னா, அது வேறு வேறு வடிவங்களில் இருக்கிற மாதிரி, அது தங்கம், வெள்ளி, பித்தளை, பிளாஸ்டிக்னு வேறு வேறு இருந்தாலும் அதற்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கிறது ஒரே பொருள் தான், இறைவன் தான். அப்படிங்கிறது தான் ஒரு பக்தனுடைய பார்வை, ஒரு ஞானியினுடைய பார்வை அதுதான். அதனால் அது பொருள்கள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் என்னெல்லாம் விவகாரம் பண்ணுறாரோ எல்லாமே ஒரே ஆத்ம சைத்தன்யத்தை ஆதாரமாக கொண்டது, அல்லது ஒரே சிவன், ஒரே பிரம்மம் தான் அனைத்துள்ளும் இருக்கிறார். அப்படிங்கிற பொழுது நம்ம பார்ப்பவன் நானும் அதுதான், பார்க்கப்படுவதும் அதுதான். அப்போ நான் என்னை எவ்வளவு மதிக்கிறேனோ, எப்படி மதிக்கிறேனோ அதே அளவு சமமாக எனக்கு புறத்தில் இருக்கக்கூடிய ஒன்றையும் நான் மதிக்கின்றேன். ஏன்னா அது எனக்கு எந்த விதத்திலையும் குறைவானதல்ல. நான் ஆத்மான்னா அதுவும் ஆத்மா, நான் சிவன்னா அதுவும் சிவம், எல்லாம் சிவமயம்னா எல்லாம் சிவமயம்னு இருக்கேன். அப்போ நான் சிவன், இங்கே எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம்னு பார்க்கிற பொழுது அங்கே நம்மளுடைய பார்வை வேறையா இருக்கு. அந்த திருஷ்டியில தான் நம்ம கோயிலில் போய் பூஜை பண்ணுற பொழுது கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே, அங்கே எல்லா தேவதைகளும் இருக்குது. நாயிலிருந்து சூரியன் சந்திரன்லேருந்து எல்லாத்தையுமே வைத்திருக்கிறோம். இல்லை அரச மரம், மற்ற வேப்ப மரம், எல்லா மரமும் வைத்திருக்கிறோம். அப்போ இது எல்லாத்துலேயும் ஒரே பரம்பொருள் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற திருஷ்டியானது நமக்கு இருக்குது. ஆகவே ஒரு ஹிந்துவினால் எதையும் வணங்க முடியும், எதையும் வழிபாட்டுக்கு உரியதாக ஆக்க முடியும், வணங்க முடியும். ஏன்னா எல்லாவற்றுள்ளும் தெய்வம் இருக்கிறார். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அவர் அணுவில் ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கிறார். அணோரணியான், அணுவுக்கும் அணுவாக இருப்பவர் அவனின்றி ஓரணுவும் அசையாது. அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தாந்தம். நமக்கு அந்த ஞானம், விருப்பம் இருக்குது. மேலே உட்காந்துக்குமா, பாருங்க, ஏன் சிரமப்படுறீங்க? இன்னொரு சாயந்தரம் வரைக்கும் வர உட்காரணும். அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸு, பாராயணம் பண்ணுற போது கீழே உட்காந்துக்குங்க. கிளாஸுக்கு ரிலாக்ஸாக மேலே உட்காந்துங்க, ஃப்ரீயாக உட்காருங்க. அது என்ன இருக்குது? பாராயணத்தப்போ உட்காந்துக்குங்க, கிளாஸுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக உட்காந்துக்குங்க. அப்போ அந்த திருஷ்டி அதைத்தான் இங்கே சொல்கிறார். இங்கே அதை இன்னும் தத்துவார்த்தமாக வருது. அதனால் இங்கே இப்போ இன்னும் அடுத்து 2-3 விளக்கம் வரப்போகுது. இங்கே ஒரு ஆத்ம ஞானத்தை உடையவன்,
ஆத்ம ஞானத்தை உடையவன்னா எல்லாமே பிரம்மம், அதுவும் நிர்குண பிரம்மம். இங்கே எல்லாம் சிவமயமோ எல்லாம் விஷ்ணுமயமோ கிடையாது, எல்லாம் பிரம்மமயம். எல்லாமே பிரம்மம்னா ஒரே நிர்குண பொருள். அது சிவன்கிற ரூபத்திலையும் இல்லை, விஷ்ணுங்கிற ரூபத்திலையும் இல்லை, அம்பாளுங்கிறதையும் இல்லை. எல்லாமே ஒரே நிர்குணமான ஆதாரமான ஆத்மா. எனக்குள்ள எந்த ஆத்மா இருக்கின்றதோ அதே ஆத்மா தான் எல்லாவற்றுள்ளும் இருக்கின்றது. ஒரே பிரம்மம் தான் பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு உலக பொருள்களாக விளங்கி கொண்டிருக்கின்றது. எப்படி ஒரு தங்கம் அது ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு சின்ன தோடுல இருந்து பெரிய ஒட்டியானம் வரைக்கும் பல வடிவத்தில் அது இருக்கலாம். எல்லாவற்றிலும் இருக்கிறது ஒரே தங்கம்ங்கிற மூலப்பொருள் தான். அதே மாதிரி இந்த பிரம்மம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மம் என்ற ஒரே மூலப்பொருளால் ஆனது. இதுதான் ஒரு ஞானியினுடைய திருஷ்டி. ஞான திருஷ்டிங்கிறது ஆத்ம ஞானம் உடையவன் தன்னை ஆத்மாவாக, ஆத்மாவை பிரம்மமாக அறிந்திருக்கிறான். அப்படித்தான் அவன் உணர்கின்றான். நான் வெறும் உடம்பு இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இது தற்காலிகமாக ஏதோ வினையினால் வந்தது, இருக்கின்றது. வினை இருக்கிற வரைக்கும் இருக்கும், வினை போயிட்டா போயிடும். ஆனால் இதற்கு வேறாக, இதற்கு ஆதாரமாக, இதை இயக்குவதாக இதற்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு, ஒரு அறிவு இருக்கு. அது ஆத்மா, அது பிரம்மம். அது பிறப்பு இறப்பு இல்லாதது, அழிவில்லாதது, அது பூர்ணமானது என்பதுதான் வேதாந்தம் சொல்லுகின்ற தத்துவம். இப்ப தன்னை நான் வெறும் உடம்பு அல்ல, நான் ஆத்மா என்று ஒருவன் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது புறத்துல இருக்க இன்னொரு மனுஷன் யாரு? தேவத்தை. வெளியே இருக்க நான் வணங்குகின்ற தேவத்தை யாரு? ஈஸ்வரன், மகாவிஷ்ணுவோ சிவனோ அல்லது வேற எந்த ரூபத்துல வணங்கினாலும் அந்த தேவத்தை யாருன்னா அதுவும் பிரம்மஸ்வரூபம் தான். வணங்குபவன் ஆகிய நானும் பிரம்மஸ்வரூபம், வணங்கப்படுகின்ற அந்த தேவத்தையும் பிரம்மஸ்வரூபம். அப்புறம் வேற என்னெல்லாம் வணங்குவதற்கான கருவிகள் உலகமா என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே ஆத்மா தான், ஒரே பிரம்மம் தான் இருக்கின்றது. அதனால அவன் அனைத்தையும் பிரம்மமாகவே பார்க்கின்றான். பிரம்மத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால தனிப்பட்ட ஒன்றின் மேல விருப்பு வெறுப்புங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாம் ஒன்றுன்னு பார்க்கிற பொழுது எப்படி விருப்பு, என்னை நானே விரும்பவோ வெறுக்கவோ முடியுமானா முடியாது. விவகாரத்துல சில விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். அது தற்காலிகமானது. அப்போ அந்த விவகார நேரத்தில் அதை அப்படி பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே எல்லாம் ஒன்றுதான்ங்கிற திருஷ்டி இருக்கிறதுனால நிரந்தரமா யாரிடத்திலையும் விருப்போ வெறுப்போ இல்லை, எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்ற மனநிலைங்கிறது இருக்கு. அதுதான் ஞானியினுடைய மனநிலை. அதனால சொந்தக்காரன், எதிரி, பக்கத்து வீட்டுக்காரன், மாமனார், மாமியார், வேற என்னெல்லாம் இருக்கு. அவ எதிரின்னு யாரையும் நினைக்கிறது இல்லை, நண்பன்னு நினைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்னவோ அதே தான் எல்லாம், எனக்குள்ள என்ன இருக்கோ அதே தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இந்த உடம்புல வேறுபாடு இருக்கு, அது தற்காலிகமானது. போய் சேர்ந்துட்டா யாருக்கு உறவும் இல்லை, எது பகையும் இல்லை. தூங்கிட்டாலே இல்லை, போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன, தூங்கிட்டாலே ஏதாவது உறவு பகை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நான்கிறதும் இல்லை, உலகம்ங்கிறதும் இல்லை, ஏதோ ஒரு ஆனந்த நிலையில இருக்கின்றோம். அதனால இந்த ஞானத்தோட அவர் உலகத்தை பார்க்கிறார். உலகத்துல எந்த விவகாரம் பண்ணாலும் அந்த திருஷ்டியோட அதை மறக்காம பார்க்கிறார். அதே சமயம் விவகார வேலையில அதற்கான தர்மம் என்னவோ அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறார். அவ்வளவுதான். அதற்கு மேல அதை பிறகு நீட்டிக்கிறது இல்லை. நிரந்தரமா எந்த ஒன்றையும் விரும்புறதோ வெறுக்கிறதோ இல்லை. எல்லாவற்றிலும் சமமான மனநிலை இருக்கின்றது. இது நல்ல ஞானம் தெளிவா இருக்கக்கூடிய ஞான நிஷ்டை இருக்கக்கூடிய ஒருவனுடைய மனநிலை. இந்த மனநிலை இருந்தா அதுக்கப்புறம் அவன் விவகாரம் பண்றதே குறைஞ்சு போயிடும். எதை விவகாரம் பண்ணுறது, எதை வாங்கிறது, எதை கொடுக்கறது, அதனால விவகாரம் பண்ணுறதே குறைஞ்சி போயிடும். தானாக ஒரு சந்நியாச மனநிலை அல்லது சந்நியாச வாழ்க்கை நிலை வந்துடும். அவர் பாட்டுக்கு ஏதோ அப்படியே ஒரே பிரம்ம சிந்தனையிலேயே இருந்து விடுவார். சன்னியாசியாக இருந்தால் இல்லறத்தில் இருக்கிற பொழுது இந்த ஞானத்தோட அவர் பக்தியை வைத்து கொண்டு விவகாரத்தை செய்ய வேண்டியதா செய்கின்றார். அப்படி செய்கிற பொழுதோ யாரையும் நிரந்தரமான நண்பனாகவோ நிரந்தரமான உறவாகவோ பகையாகவோ எதிரியாகவோ நினைக்கிறது இல்லை. யாரோ சில தவறு பண்ணியிருந்தா அந்த விஷயத்துல அவரிடத்துல குறைபாடு இருக்கு, அதை சொல்றோம், புரிய வைக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டா நல்லது, புரியலைன்னா அதற்கான பலன் அவர் அனுபவிப்பார். அவ்வளவுதான். முடிஞ்சா சேர்ந்து இருக்கலாம், இல்லை விலகி இருக்கலாம், அவ்வளவுதான். அதற்கு மேல வேற எதுவும் கற்பனை பண்ணி கொள்றதோ அதை நிரந்தரமா பகையாக்கி கொள்றதோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஒரு நடுநிலையான மனநிலையோட உலக வாழ்க்கையில ஒட்டியும் ஒட்டாமலும் இந்த ஞானம் இருக்கக்கூடிய இல்லறத்தவர்கள் இருப்பார்கள். தாமரை இலை தண்ணீர் போலனா அப்படி போய்கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல
இந்த ஞானத்தை பயிற்சி பண்ணக்கூடிய சன்னியாசி பாடம் கேட்க வந்திருக்கிறார், பாடம் கேட்டிருக்கிறார், புரியுதுன்னா இப்போ ஞான நிஷ்டை வர்றதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் ஆச்சாரியர் முதல்ல சொல்கிற அர்த்தம் நல்ல தெளிவான ஞானம் இருக்கிறவன் எப்பொழுதும் இதை இப்படியே பார்க்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் இப்போதான் ஞான அபியாசத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணணும், ஞான நிஷ்டை வர்றதுக்கு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து, அது இல்லறத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம், இதெல்லாம் பாடம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதுன்னா. அதே சமயம் ஏற்கனவே இருந்த சொந்த விருப்பு வெறுப்புகள் அதெல்லாம் இன்னும் மனசில் இருக்குது, அது உண்மை இல்லை தேவையில்லைன்னு தெரிந்தாலும் உள்ள இருக்குது, வாசனையாக இருக்குது. அப்போ அதை போக்குறதுக்கும் இந்த ஞானத்தை நிலை நிறுத்துவதற்கும் அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அப்படியும் இதை எடுத்துக்கொள்ளலாம்னு இங்கே ஆச்சாரியர் இன்னொரு 2வது விளக்கம் கொடுக்குறார். என்ன பண்ணணும், தனிமையான இடத்துல உட்காந்து ஒரு பூஜை அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு, ஒரு ஏற்கனவே சன்னியாசத்துக்கு முன்னாடி வைதிகராக இருந்தால் இந்த தினசரி பூஜை பண்ணியிருப்பார். இந்த யஜ்யம்லாம் சந்தியாவந்தனம், இந்த மற்ற யஜ்யங்கள்லாம், அக்னிஹோத்திரம், இந்த மாதிரி சமிதாதானம், இந்த மாதிரி என்ன அவர் பிரம்மச்சாரியா கிரகஸ்தனம் எந்த ஆசிரமத்தில் இருந்தாரோ அதற்கான என்ன வைதிக கர்மா இருந்தோ அதை செஞ்சுருப்பார். இப்போ சன்னியாசி ஆகிட்டார். இத்தனை நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிஸியாக வேலை செஞ்சாலும் இப்போ ஒரு வேலையும் கிடையாது, அது விட்டுட்டார். அப்போ அவருக்கே போர் அடிக்கும்ல, போர் அடிக்க ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோமேங்கிற ஒரு இது இருக்கும். அப்புறம் செய்யாமல் அந்த என்ன ஒரு இது இருக்குல்ல, ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு முன்னே நடக்கும். நான் 20-40 வருஷமாக வேலைக்கு போயிட்டு இருந்தார், திடீர்னு ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா அடுத்த நாள் என்னென்ன பெரிய குழப்பம், எப்படி பொழுது போகிறதுன்னு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் பிஸியாக ஓடிக்கிட்டு இருந்த ஆளுக்கு இப்போ எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, என்ன பண்ணுறதுங்கிறது தெரியலைன்னா அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் இந்த மாதிரி ஏற்கனவே செய்த கர்மாவை எடுத்துக்கொண்டு அதை மானசீகமாக இவர் தியானமாக பண்ணுறார். இதில் எந்த கர்மா வைதிக யஜ்ஞத்தை அவர் பண்ணாரோ அதில் ஒவ்வொரு அம்சத்தையும் அதை மனசில் எடுத்துக்கொண்டு, நான் இப்போ ஒரு ஹோமம் பண்ணுறேன், ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறேன்னாக்க அந்த கணபதி ஹோமம் பண்ணுகின்ற நான், என்னால் வணங்கப்படக்கூடிய விநாயகர், அதற்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள், அந்த ஹோமத்துக்கு தேவையான அக்னி, அப்புறம் அக்னியில் ஆகுதியாக கொடுக்கறதுக்கு வச்சுருக்கக்கூடிய கொழுக்கட்டை, அதை எடுத்து போகிறதுக்கு வச்சுருக்கிற கரண்டி, இது எல்லாத்துமே இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் மனசில் நினச்சி இது ஒன்றும் பிரம்மம் தான்னா அப்படி தியானமாக அதனால் வெளியே என்னெல்லாம் பண்ணுறாரோ அதை மனசுக்குள்ளே கொண்டு வந்து இதற்கு பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு காரகம், அதனால் கர்மா காரகம் பலன்னா இது எல்லாமே பிரம்மம் என்று அவன் தியானிக்க வேண்டும். அந்த பிரம்ம பாவம் வர்றதுக்காக, எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கிற அந்த பிரம்ம பாவம் வர்றதுக்காக அவன் அதை தியானமாக பண்ணலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு அதை தியானமாக பண்ணலாம் மனசுக்குள்ளேயே. அப்போ மனசுக்குள்ளேயே அவர் யஜ்ஞம் பண்ணலை, யஜ்ஞத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதனத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாம் பிரம்மம் தான், இந்த கரண்டி பிரம்மத்துக்கு வேறாக இல்லை, இந்த செய்பவன் எஜமானன் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை, இந்த அக்னி யஜ்ஞத்திற்கு பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. அப்போ இது ஒரு தோற்ற மாத்திரமாக இருக்கிறது, இது எல்லாவற்றுள்ளும் ஒரே பரம்பொருளே இருக்கிறதுன்னு அவன் தியானம் பண்ணலாம். இது இப்படி தான் 2 அர்த்தம் ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்துக்கு கொடுக்குறார். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வருது. இங்கே வேற சில ஆச்சாரியருக்கு முன்னாடி இருந்த காலங்களில் வேற வியாக்கியானங்கள்லாம் இருக்குமே, கீதைக்கு வேற பலர் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள், பலர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த விளக்கத்தில் ஒரு விளக்க உரை என்ன சொல்லுகிறதுனா, இங்கே வாஸ்தவமாக இந்த அக்னி, கரண்டி, செய்பவன் அதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். கடவுளுங்கிறவர் அவர் எங்கேயோ இருக்கிறார், அவருடைய உலகத்தில் இருக்கிறார். இந்த உலகம்ங்கிறது தனியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அனித்தியமான பொருட்கள். இந்த உலகமும் சத்தியமாக இருக்குது. உலகத்தில் இருக்க பொருள்கள், இந்த கர்மா பண்ணுறவன், எனக்கு தேவையான ஒரு கர்ம பலன், இதெல்லாமே சத்தியமாக இருக்குது, எனக்கு அந்த கர்ம பலன் வேண்டும், அதற்காக நான் இந்த கர்மாவை பண்ணுகிறேன் அப்படின்னு இருக்கிற ஒருவன் அந்த கர்மாவுக்கு ஒரு புனிதத்துவத்தை கொடுக்கறதுக்காக இவன் அது பிரம்மம் என்று தியானமாக செய்ய வேண்டும். அது ஒரு கற்பனையாக அவன் பார்க்க வேண்டும் அப்படின்னு அது பேர் உபாசனைன்னு பேர். இப்போ தெய்வ விக்கிரகம் இருக்குது, கோயிலுக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிவன் அல்லது விஷ்ணு என்ன கல்லு தானே, கல்லோ பஞ்சலோகமோ, அதுக்கு முன்னாடி வரைக்கும், அது கோயிலில் கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வெறும் கல் தான்.
சாதாரணமாக விக்கிரகமாக கல்லாக இருந்ததை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து சிவன் விஷ்ணுன்னு விக்கிரகம் ஆக்கியிருக்கோம். மற்றபடி அதனுடைய மூலப்பொருள் அடிப்படையான கல்லை தவிர வேற ஒன்றும் இல்லை, கல் தான். ஆனால் அந்த கல்லை கோயிலில் கொண்டு வந்து வச்சு கும்பாபிஷேகம் பண்ண உடனே அது வந்து மகாவிஷ்ணுவா சிவனா தட்சிணாமூர்த்தி ஆயிடுறது. அப்போ அந்த கல்லில் தெய்வம் என்று நம்ம ஒரு கற்பனையை ஏற்றி பார்க்கிறோம். அந்த கல்லை கடவுளாக ஆக்கி கடவுளாக பாவனை செய்து நம்ம பார்க்கின்றோம். வாஸ்தவமாக அது கல் தான். நாம் அதில் வந்து மந்திர தந்திரங்களால் தெய்வ சக்தியை கொண்டு வந்து இதை கல் என்று, இது கல்லல்ல கடவுள் நினைக்கிறோம். கல்லுன்னு பார்த்தா வணங்க மாட்டோமே. அப்போ அது கடவுள் அப்படிங்கிற பாவனையில் நாம் அதை பார்க்குறோம். கடவுள் நமக்கு மேலே எங்கேயோ ஒரு தெய்வீகமாக இருக்கிறார். ஆனால் அவருடைய தெய்வீக ஆற்றலை நம்மளால் இதை கொண்டு வர முடியும்னு கொண்டு வந்து அதுக்கு சாஸ்திரம் உதவி பண்ணுது. மந்திர தந்திரங்கள்லாம் இருக்குது, முறையான பூஜை முறைகள்லாம் கொண்டு செய்தாக்கா அந்த தெய்வ சக்தியானது அங்கே இருக்கும். அதனால் அது அப்பொழுது அது என்னது, தெய்வத்தன்மை உடையதாக ஆகிவிடுகிறது. அப்போ சாதாரண கல்லானது அந்த மந்திர தந்திரங்களால் அல்லது நம்மளுடைய பாவனையினால் அது தெய்வத்தன்மை உடையதாக ஆகின்றது, அது புனிதமானதாக ஆகின்றது. அப்படி அதை பார்க்கிறோம். உண்மையிலேயே அது கல், அதுக்கு நம்ம தெய்வத்தன்மையோடு அதை பார்க்கின்றோம். அதே மாதிரி இந்த கரண்டி, கர்த்தா, அக்னி இதெல்லாம் தெய்வத்தன்மையை ஏற்றி பார்க்கிறதுன்னு. முதல்ல சொன்னது பிரம்மம் தான் கரண்டியாக இருக்குன்னா, அப்போ கரண்டிங்கிறது ஒரு தோற்றம் மாத்திரம், வாஸ்தவமாக ஒரே ஆத்மா தான் உள்ளே இருக்குங்கிறது தத்துவ ஞானம். அந்த தத்துவ ஞானம் இல்லாமல் உபாசனையாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது எப்படி ஒரு கல்லை விக்கிரகமாக பார்க்குறோமோ, அல்லது நம்ம கடையில் போய் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டா அது வெறும் வாழைப்பழம் தான். அதே இது கோயிலில் கொடுத்தாக்கா பிரசாதம், அதே பழம் தானே, அவரும் அதே 5 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்தார். அதனால் நம்மளே கூட வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம். நாம தான் கடையில் காசு கொடுத்து வாங்கி நேராக கொண்டு போய் பகவானுக்கு கொடுத்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவர் திரும்ப ஐயர் பூஜை பண்ணி ஒரு தேங்காய் மூடியோ ஒரு பழமும் கொடுத்தாருன்னா அது என்னது, பிரசாதம்னா. மாற்றம் இல்லையே, அதோட மதிப்பு 5 ரூபா தான். ஆனால் நம்மளுடைய பாவனையில் மாற்றம் இருக்குது. முதல்ல வெறும் பழம், இப்போ அது பிரசாதம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது இருக்குது, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் அதை விஷ்ணு ரூபமாக சிவரூபமாக பார்க்கின்ற பொழுது அதற்கு புனிதத்துவமானது வருகின்றது. அப்படி ஒருவன் நினைக்கணும்னா, அப்போ இது அந்த மண் கல் கரம் இதென்னெல்லாம் உலக பொருள்கள் இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை சத்தியம்னு வைத்துக்கொண்டு அதை புனிதப்படுத்தி நாம் அதை பயன்படுத்துகின்றோம். இது உபாசனையில் இருக்கிறது. நம்ம சாதாரணமாக நம்ம பக்திங்கிறது இந்த நிலையில தான் இருக்குது. முதல்ல சொன்னது முழுக்க தத்துவ திருஷ்டியில் இருக்கிறதெல்லாம் ஒரே ஆத்மாதான் சொல்லி ஞானியானவன் அதை ஆத்மாவாக பிரம்மமாகவே பார்க்கின்றார். இந்த கரண்டிங்கிறதோ அக்னிங்கிறதோ வெறும் கற்பனை தோற்றம், அது உண்மை இல்லைன்னு அங்கே நீக்கிறதான் தாற்பயம். அந்த ஞானி அதை பார்க்கிற பொழுதோ அல்லது ஞான சாதகன் அதை தியானமாக எடுத்துக்கொண்டு கரண்டி அல்ல அது பிரம்மம், அக்னி அல்ல அது பிரம்மம் அப்படிங்கிற பொழுது அதற்கு இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை மித்தியான்னு நீக்கிற வேலையை பண்ணுறார். இது மித்தியா, பொய்யானது, வெறும் தோற்றமானது, உண்மையிலேயே அங்கே பிரம்மம் தான் இருக்குன்னு அவர் தத்துவ ரீதியாக சிந்தனை பண்ணுறார். இங்கே இவர் விரும்பி திட்டமிட்டு அந்த பொருளுக்கு, சாதாரணமான ஒரு பொருளுக்கு தெய்வத்தன்மையை கொடுக்கின்றார், புனிதத்தன்மையை கொடுக்கின்றார். அதுக்கு பேர் உபாசனைன்னு பேர். அதனால் உபாசனை அதான் நம்ம பக்திங்கிறதுல நம்ம அதைத்தான் பண்ணுகின்றோம். இதில் இப்போ உலகம் சத்தியம்னு இருக்குன்னு வைத்துக்கொண்டு உலகத்தோட சத்தியத்துவத்தை நீக்கலை. முதல்ல ஞானி பண்ணுற பொழுது கடவுள் தான் சத்தியம், உலகம் மித்தியான்னு உலகத்தை நீக்கிறார். ஆனால் சாமானிய பக்தியில் எப்படி இருக்குது, துவைத்த மதங்கள் என்ன சொல்லுது, கடவுள் இருக்கிறார், அவருடைய லோகத்தில் இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார், சால கிராமத்துலேயும் இருக்கிறார். அவரும் இங்கே ஒரு அம்சமாக இருக்கின்றார். கல்லு தான் இது, ஆனால் அதனுடைய ஒரு அம்சமாக, அவருடைய ஒரு அம்சமானது இங்கே இருக்கின்றது. இந்த உலகம் சத்தியம், இந்த கல்லு சத்தியம், நான் சத்தியம், பூஜிப்பவன் பூஜிக்கப்படுவது எல்லாமே வேறு வேறாக இருக்குது, எல்லாமே சத்தியம். அதே சமயம் இதில் இது இறைவனுடைய அருளால் வந்ததுன்னு நாம் அதை ஒரு பக்தி பாவத்தோடு பார்க்குறோம். நாஸ்திகனுக்கு அது கிடையாது. நாஸ்திகனுக்கு கோயிலில் இருக்கக்கூடிய கல் வெறும் கல் தான். கல் என்றால் அது கடவுள், தெய்வம் என்றால் அது தெய்வம்னா. அதனால் அவன் பார்க்கிறவனுக்கு இதில் நம்ம அவன் கோயிலுக்கு போனால் அப்படித்தானே பார்க்குறோம். புத்தர் சிலையை பார்த்தா நமக்கு அது வெறும் கல்லாக தான் தெரியுது. புத்திஸ்டுக்கு அது புத்தர் அப்படிங்கிற கடவுளாக தெரியுது. நமக்கு ஒரு மகாத்மாங்கிற ஒரு கோணத்தில் பார்க்குறோம். இல்லை இயேசுனாக்கா நமக்கு ஒரு பெரிய ஒரு மகாத்மா,
இருந்திருக்கிறார். அவ்வளவுதான் நமக்கு. ஆனால் அந்த கிறிஸ்தவ மதத்தில் தீவிரமான நம்பிக்கை உடையவனுக்கு அது கடவுளாகவே இருக்கின்றது. அப்போ என்னது, அவன் நம்ம கொடுக்குற மதிப்பு அது. நம்ம சாதாரணமான இருந்தாலும் நம்ம என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது தெரிகின்றது. இப்போ நாம் விரும்பி செய்கின்ற ஒரு செயல். அந்த மாதிரி ஒரு உபாசகன் ஒரு கர்மாவை இந்த யஜ்ஞத்தை எடுத்துக்கொண்டு யஜ்ஞத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் பிரம்மமாக பார்க்கிறதுங்கிறது உபாசனையினுடைய அங்கம். இது உபாசனைக்குரிய விஷயமாக சிலர் அர்த்தம் பண்ணி இருக்கிறார்கள். இப்படி அர்த்தம் பண்ணுறதுங்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இதில் நம்ம பல விஷயங்கள்ல அப்படித்தான் வேதத்தினுடைய கர்மகாண்டம் அப்படித்தான் சொல்லியிருக்கு, மதம்ங்கிறது அப்படித்தான் இருக்குது. ஆனால் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறது இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் அந்த அர்த்தம் பொருந்தது. அந்த அப்படி பார்க்கறதுங்கிறது நம்ம மதத்தினுடைய அடிப்படையான விஷயம், அது வழிபாட்டுக்குரிய ஒரு விஷயம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு அந்த அர்த்தமானது பொருந்தாது, இது ஞான திருஷ்டியில் பார்க்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத சொல்றார். ஏன் பொருந்தாதுங்கிறதுக்கு ஒரு 3-4 காரணங்கள் சொல்லுகின்றார். ஏன்னா இப்படி நம்ம பார்க்கறதுல தப்பு இல்லை, அது நம்மளுடைய உயர்ந்த பாவனையை குறிக்கின்றது. அதனால நம்மளுடைய மனசும் மேம்படுது. இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையினால எல்லாத்தையுமே தெய்வமாக பார்க்கறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒன்று. அதனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, மதிப்பு மரியாதை இருக்குது, எதையும் நம்ம இகழ்கிறது கிடையாது, அதெல்லாம் இருக்குது. நல்ல உயர்ந்த மலை சிகரம்னா அங்கே கடவுளுடைய கோயிலை வையினா அங்கே கடவுளை கோயிலை வச்சு அதுவே அந்த மலையே புனிதமானது. அப்படி அங்கே ஒரு தெய்வம் அங்கே ஒரு கோயில் வந்ததுனாக்க என்னாச்சா அந்த மலையே புனிதமான திருவண்ணாமலைனா நீங்கள் தனியாக சிவபெருமானை பார்க்க வேண்டியதில் மலையே சிவன் கைலாசம்னா கைலாசம் மலையே சிவபெருமான் அப்படின்னு இந்த இயற்கையில் இருக்க பொருள்களை தெய்வ அம்சத்தை வைத்துக்கொண்டு அதை தெய்வமாகவே பார்க்கறதுங்கிறது ஒரு நல்ல ஆட்டிடியூடு தான். ஆனால் அது ரொம்ப அதிகமாக போகிற பொழுது அதில் பிரச்சனை வருது. இந்த ஆட்டிடியூடு என்ன ஆகுது, எல்லாமே கடவுள் தானே தத்துவம் சொல்லுது, அதனால் நான் இப்படியே எல்லாத்தையும் கடவுளாக பார்த்துக்கிறேன்னாலும் என்ன ஆகுது, கடைசியில் கட் அவுட்டுக்கும் பால விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆட்டிடியூடு சினிமா பகவானுடைய கட் அவுட், ராமருடைய கட் அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயும் ஒன்றும் இல்லை, அதுவே கட் அவுட்டு தான். ஆனால் இவன் சினிமா நடிகருக்கு ஒரு கட் அவுட்டை வச்சு எனக்கு இவர் தான் கடவுள், நான் இவருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவேன், பாத பூஜை பண்ணுவேன், சகலமும் பண்ணுறான். அங்கேயே கற்பூர தீபா கோயிலில் அந்த சினிமா தியேட்டர்லேயே ஃபஸ்ட்டு சீனில் அவர் வந்த உடனே நான் தீபாராதனை காமிக்கிற அளவுக்கு போயிட்டான். அப்போ இந்த ஆட்டிடியூடோ நெகட்டிவான விஷயம் இங்கே தான் அது மூட நம்பிக்கை ஆகுது. அங்கே எந்த விதமான தெய்வத்தன்மையும் இல்லை, மந்திரமோ தந்திரமோ வேற எதுவும் கிடையாது. இங்கே மந்திர தந்திரங்கள்லாம் வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி, ஆகமத்தில் சொல்லி இருக்கிறபடி எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணாதான் அங்கே தெய்வத்தன்மை வருமே ஒழிய, மற்றபடி ஒரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு பொருள் தான். நாமளே விநாயகர் சதுர்த்திக்கு மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சு ஆவாகனம் மந்திரம்லாம் சொல்லி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ண பிறகு அப்புறம் அந்த தெய்வத்தை அனுப்பிச்சி வச்சுட்டு, விநாயகரை அந்த இதிலேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டு கொண்டு போய் ஆற்றுல போட்டுருனா. ஆற்றுல கரைக்கிற போது விநாயகர்னா கரைக்கிறோம், பூஜை பண்ணுற போது விநாயகர், அதுக்கப்புறம் அவரை யதாஸ்தானத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த மண்ணை தான் கரைக்கிறோம், மண் விக்கிரகத்தை தான் நம்ம கரைக்கிறோம். அப்போ அங்கே பூஜை மந்திர தந்திரங்கள் இருக்கிற பொழுது தான் அது தெய்வத்தன்மை ஆகின்றது, இல்லைன்னா அது சாதாரணம், இயல்பையாக அது சாதாரணமானது தான். ஆனால் அந்த விவேகம் இல்லாமல் இந்த பக்தி பாவனை அப்படிங்கிறதுல கடவுள் மேலே இருக்கிறது போய் அது அரசியல் தலைவர்னா இல்லை சினிமா நடிகர்னா பார்க்கறதுக்கெல்லாம் இவன் கும்பிட ஆரம்பித்தான்னா அங்கே தான் மூட நம்பிக்கை ஆயிரும். இந்த பாவனை ஒரு உயர்ந்த நிலையில் தோன்றின ஒரு பாவனையானது நம்ம ஹிந்து தர்மத்தில் என்ன ஆச்சுன்னா, எதை பார்த்தாலும் வணங்கு நமஸ்காரம் பண்ண, அது மனுஷனாக இருக்கலாம் அரசியல். அவன் கடவுளே இல்லைன்னு சொன்ன அவன் தலைவருக்கு சமாதி வச்சுட்டு தினம் போய் தயிரோட வச்சுட்டு வர்றான், பேப்பர் வச்சுட்டு வர்றான், கண்ணாடி வைக்கிறான், அவர் எந்திரிச்சு படிப்பாருன்னு. அப்போ என்ன, அது என்ன மூட நம்பிக்கை தானே? இது மூட நம்பிக்கைன்னு சொன்ன ஆள் அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி சமாதி கட்டி வச்சுருக்கான். உடம்புக்கு வேற ஆத்மானு ஒன்றுமே கிடையாது, உடம்பு செத்துட்டா ஒன்றும் இல்லைங்கிறத நாஸ்திக சித்தாந்தம். அவர் செத்துட்டாருன்னா மண்ணோட மண்ணாக போயிட்டார். ஆனால் சாதாரண ஒரு மனிதனுக்கு பண்ணுறதை விட 2 ஏக்கர் நிலம், அதில் 100 கோடி ரூபாய்க்கு ஒரு சமாதி, அதில் தினம் பூஜைக்கு அலங்காரத்துக்கு பல ஆயிரம் செலவு, அதுக்கு தினம் சாப்பாடுலேருந்து எல்லாம் நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இதுதானே மூட நம்பிக்கை. எங்கே மந்திர தந்திர எந்த சம்ஸ்காரமும் கிடையாது, அது மூட நம்பிக்கையாக இருக்குது.
இது ஏன் அவனுக்கு அந்த மூட நம்பிக்கை நாம் இது வரைக்கும் அவனுடைய முப்பாட்டன் எல்லாம் கடவுளை வணங்கி கொண்டு இப்படி பூஜை பண்ணிட்டு இருந்த ஆளு. அந்த மூட நம்பிக்கை அது அவன் புத்தியில இருந்துகிட்டே இருக்கு. அது தலைவருக்கு பண்றான், அவ்வளவுதான். கடவுள் இல்லைன்னு சொன்ன தலைவருக்கு அதை பண்றான். அவரு காலில் விழுகிறான், தலைவருடைய காலில் உயிரோடு இருக்கிறவங்க விழுகிறான், செத்ததுக்கு அப்புறம் விழுகிறான். இது இந்த ஆட்டிடியூடோ நெகட்டிவான விஷயம். எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கிறார்னு சாஸ்திரம் சொல்றது, பூஜைக்குரியதா பார்க்கறதுங்கிறது அது மனநிலையில இருக்கிறது. அப்புறம் அந்த பூஜை முதலான மந்திர தந்திரங்களால் ஏற்படக்கூடியது. மற்றபடி அது சாதாரணமான ஒரு பொருள் தான். சாதாரணமான ஒரு பொருள் தான். நாம தான் அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்குறோம். தெய்வம் இருக்கு, தெய்வம் அதனுடைய லோகத்துல இருக்கு. ஆனா நாம பூலோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வணங்குறதுக்காக நம்மளுடைய பெரியோர்கள் நேர தெய்வத்தை ரூபம் இல்லாம நம்ம மனசு ஒருமுகப்படாதுங்கிறதுனால மந்திர தந்திரங்களை வச்சு ஒரு இந்தந்த இந்தந்த வடிவங்கள்ல கடவுளை வணங்கலாம் அப்படின்னு அது முறையா ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அது மூட நம்பிக்கை இல்லை, அது தெளிவான விவேகம், தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதை தவறா புரிந்து கொண்டு தவறா பயன்படுத்துகிற பொழுது மூட நம்பிக்கை ஆகின்றது. அது எந்த விதத்திலும் ஒரு மனிதனுக்கு மோட்சத்தை தராது. அவனுக்கு விரும்புகிற எந்த பிரார்த்தனையும் நிறைவேறாது, எதுவுமே தராது. இன்னைக்கு கோயிலில் இருக்க விக்கிரகமே சத்தை இல்லாமல் அறகுறையாக பூஜை பண்ணுறதுனால தான் நமக்கு எந்த பலனும் தராதா இருக்கு. பல கோயில்களில் முறையாக பூஜை பண்ணுறது இல்லை. ஐயரே இருந்தாலும் அவரே அறகுறையாக தான் பண்ணுறார். அந்த மந்திரங்களையோ தந்திரங்களையோ எதையும் முறையாக சரியாக பண்ணுறதில்லை. அபிஷேகம் முதலானவைகளை முறையாக பண்ணுறதில்லை. மந்திரத்தை முறையாக சொல்கிறது இல்லை. அவர் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறது இல்லை. எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த தெய்வம் அது கல்லு தான் இருக்கு. அது தெய்வமா இல்லை, நம்பிக்கையில தான் ஓடிக்கொண்டு இருக்கு. பக்தர்களுடைய நம்பிக்கையினால சில பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன. உண்மையிலேயே அது தெய்வ சக்தியோ இவனுடைய பூஜைனாலே கிடையாது, ரெண்டுமே அறகுறையா இருக்கு. இவருடைய நம்பிக்கையினால அது நிறைவேறுகிறது, அவ்வளவுதான். அதனால இது இந்த உபாசனைங்கிறது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு, உண்மைதான். ஆனா அது எப்படி செய்யணும் என்னங்கிற முறை இருக்கு, அது வேற பகுதியில இருக்குது. பகவத்கீதை ஞானத்தை சொல்றது, இந்த இடத்துல எல்லாம் பிரம்மங்கிறது தத்துவார்த்தமா சொல்றாரே ஒழிய உபாசனைக்கான விஷயமா பகவான் சொல்லலை. அதுதான் இங்க ஆச்சார் தெளிவுபடுத்துறார். அதனால இந்த பூஜா முறைங்கிறத நம்ம உபாசனைங்கிறத நம்ம மறுக்கிறது இல்லை. வேதத்துல சொன்னபடி இருந்தால் அது சரியானது. அப்படி இல்லாத பொழுது அது மூட நம்பிக்கையாக இருக்கு. இதைத்தான் மற்ற மதத்துல இருக்கிறவன் கண்டனம் பண்றான். மூட நம்பிக்கைங்கிறது கல்லையோ மண்ணையோ கண்டதெல்லாம் வணங்குகிறான்னா, கடவுளுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்னா, இதெல்லாம் விஷயம் தெரியாம நாம குருட்டாம்போக்குல செய்கிற பொழுது அது மூட நம்பிக்கை தான். சொல்றதுல நியாயம் இருக்கு, சரிதான். கட்டவுட்டு எப்படி கடவுளாகும்? ஆகாது. ஆமாம், அவன் அப்படி நினைக்கிறான், பரம சத்தியமா நினைக்கிறான். அதனால விஜய் பக்தர்கள்னு போட்டுக்கிறான். என்ன சொல்றது, என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கானா? ஒரு பிரயோஜனம் அவருக்கு இவனை யாருன்னே தெரியாது. கடவுள்னா நம்ம எங்க இருந்து வணங்கினாலும் அவருக்கு தெரியும், தெய்வ சக்தி இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ மூட நம்பிக்கைங்கிறது இப்படி பலவிதமாக இருக்கின்றது. அது இருக்கு. அதனால இந்த ஆட்டிடியூடுங்கிறது சரியானது. அதை எங்க பயன்படுத்தணுங்கிறது இருக்கு, எங்க எப்படி பயன்படுத்தணும், அதனால நமக்கு என்ன நன்மை வருங்கிறது இருக்கு. அது சாஸ்திரம் சொல்லி இருக்கு. சாஸ்திரம் சொல்லி இருக்க இடத்துல பயன்படுத்தணும். இந்த இடத்துல அந்த அர்த்தங்கள் எல்லாம் பொருந்தாது. இது முழுக்க தத்துவார்த்தமாக சொல்லக்கூடியதுங்கிறதா இங்க ஆச்சாரியர் தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம். அதுல நம்ம பார்க்க போறது இதில் சிலர் கூறுவர் அப்படிங்கிறதுலேருந்து பார்க்க போகிறோம். அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தில் ஒரு 2-3 பாரா தள்ளி 24வது ஸ்லோகத்தில் முதல் பாரா, 2வது பாரா, 3வது பாராவெல்லாம் கடந்து பார்த்து முடிச்சாச்சு. 4வது பாராவும் பார்த்தாச்சு. இதில் சிலர் கூறுவர்னு ஒரு பக்கத்தில் ஆரம்பிக்குது. எத்தனாவது பக்கம்? ஆமாம், மேலே முதல் வரியிலே ஆரம்பிக்குது. இதில் சிலர் கூறுவர்னு ஆரம்பிக்குதா? அது இதில் சிலர் கூறுவார்னா, ஆச்சாரியர் இது எல்லாமே பிரம்மம், அதுதான் உண்மை, இந்த தோற்றங்கள் எல்லாம் கல்பனை, அதனால மித்தியான்னு விளக்கத்தக்கது. உலகம்ங்கிறது பொய் என்று விளக்கத்தக்கது. இந்த பொய்யான உலகத்திற்குள்ள மெய்யான பரம்பொருள் இறைவன் எப்பொழுதும் இருக்கின்றார். இதை ஞானத்தினால அறிவால ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நானும் அந்த இறைவனாகவே இருக்கிறேன், இந்த உலகமும் அப்படியே இருக்கின்றதுன்னு சதா தியானத்துல இருந்தா அவன் அதனால
முக்தியை, மோட்சத்தை, பிறவாத நிலையை அடைவான். ஏன்னா அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விருப்பு வெறுப்புகள், ஆசாபாசங்கள் எல்லாமே நீங்கியது. அவனுக்கு அந்நியமாக அவன் வேற எதையுமே பார்க்கலையே. கடவுளுக்கு அந்நியமாக எதையும் பார்க்கல, அவனுக்கு அந்நியமாக எதையும் பார்க்கல. அவனுடைய மனது நின்று விடுகிறது. ஆகவே அவன் மோட்சத்தை அடைகின்றான். அதனால் இது மோட்சத்தை அடைவதற்கான உபாயம். ஏன்னா அவன் அதனால் பிரம்மத்தையே அடைகிறான்னு பிரயோஜனமும் சொல்கிறார். அதனால் அவன் இந்த தியானத்தினால, இந்த ஞானத்தினால அவன் அடையக்கூடிய பிரயோஜனம் என்னன்னா பிரம்மமேனா. பிரம்மமேங்கிற பொழுது பிறவாத நிலை என்பது. அப்படித்தான் இதற்கு நேரடியான அர்த்தம். ஏன்னா இதற்கு முந்தின ஸ்லோகங்கள்லாம் பகவான் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். இந்த அத்தியாயத்துக்கான தலைப்பே ஞான கர்ம சந்நியாச யோகம் என்பதுதான். ஞானத்தினால் எல்லா கர்மங்களையும் தியாகம் செய்தல். இப்போ ஆத்மா எந்த செயலையும் எப்பொழுதும் செய்வதில்லைங்கிற ஞானத்தினால நான் செயல் செய்தாலும் அந்த செயல் உடம்பு செய்யுது, மனசு செய்யுது, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா செய்யவில்லை. இது மாதிரி செயலின் பலனை அனுபவிக்கின்ற பொழுதும் எந்த உடல் மனது செய்ததோ அது அதற்கான பலனை அனுபவிக்கின்றது. உள்ளே இருக்க ஆத்மா எப்பொழுதும் அதற்கு சாட்சியாக இருக்கின்றது. நான் அந்த ஆத்மானு இருக்கிற ஞானம்தான் இங்கே பகவான் உபதேசம் பண்ணுறது. இல்லை, தன்னை ஆத்மாவாக பார்ப்பவன் புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அவ்வாறு ஆத்மாவாக பார்க்கின்றான். இந்த அர்த்தத்தை விட்டு வேறு சிலர் வேறு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். என்ன அர்த்தங்கிறத முதல்ல விவரிக்கின்றார். அதுக்கப்புறம் அது ஏன் இந்த இடத்துல பொருந்தாதுங்கிறத சொல்லுகின்றார். இதில் சிலர் கூறுவர், தமிழ் சம்ஸ்கிருதம் படிக்கலை, தமிழில் இருக்கிறது மட்டும், தமிழ் அர்த்தத்தை மட்டும் படித்து விளக்கம் சொல்கிறேன். எது பிரம்மமோ அது ஹவிசை அர்ப்பிக்கும் கருவி முதலியதாம். இந்த பிரம்மம் தான் நாமரூபத்தை எடுத்துக்கொண்டு கருவியாக ஒரு கரண்டி போல இருக்கின்றது. பிரம்மமே ஹவிசை அர்ப்பிக்கும் கருவி முதலிய 5 காரக வடிவமாய் இருந்து கொண்டு அதே கர்மத்தை செய்கின்றது என்பர். இங்கே எல்லாமா காரகம்னு நம்மளால சொன்ன மாதிரி எல்லாமா இருக்கிறது. அதுக்கு பின்னாடி அடைப்புக்குறியில் அர்த்தம் கொடுத்திருக்கிறார். 5 காரகம்னா செய்பவன் கர்த்தா முதல் வேற்றுமையில் இருக்கிறது, செய்யப்படு பொருள் கர்மா 2வது வேற்றுமையில், அப்புறம் 3வது கருவி 3ஆம் வேற்றுமையில் இருக்கிறது, கொள்பவன் அதை பலனை பெறுபவன் 4ஆம் வேற்றுமையில் இருக்கிறது. எந்த இடத்துல செய்கிறார் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை இடம் என முற்கூறப்பட்டவை. இந்த 5 காரகத்தையும் வைத்து கொண்டுதான் ஒரு செயலானது நடக்கின்றது. ஹவிசை அர்ப்பிக்கும் கருவி என்னும் புத்தியும் இன்னும் இது போன்ற புத்தியும் அதிலே நீக்கப்படுவது இல்லை. இங்க பிரம்மம் தான் கரண்டியாக இருக்கிறதுனா, கரண்டி என்பது தோற்ற மாத்திரம். தங்கம் தான் நகையாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிற பொழுது என்ன ஆகுது? நகை என்பது வெறும் தோற்ற மாத்திரம். தங்கத்துக்கு வேற நகைன்னு 2வதா ஒரு பொருள் இல்லை. அதான் நாங்கள் ஞானம். தங்க நகைன்னு சொன்னா, தங்க நகைன்னு தங்கம் நகைன்னு 2 பொருள் இருக்கா? இல்லையா? ஒரே பொருள் தான். தங்கம்னு சொன்னாலும் தங்க நகைன்னு சொன்னாலும் இருக்கிறது ஒரே பொருள் தான். அப்போ என்ன, தங்கத்தை பற்றிய விவேகம் வர்ற பொழுது அந்த நகைங்கிறது ஒரு தோற்றம் என்று, அது உண்மை இல்லை என்று நீக்கி விடுகிறோம். அதான் அர்ப்பிக்கும் கருவி என்னும் புத்தியும் இன்னும் இது போன்ற புத்தியும் அதிலே நீக்கப்படுவது இல்லை. அது ஆச்சாரியர் சொன்ன அர்த்தம். தங்க நகைங்கிற மாதிரி இந்த உலகம் பிரம்மத்தினால் பிரம்மம் உலகமாக இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளுகிற பொழுது, உலகத்தை பார்க்கிற பொழுது எல்லாமே பிரம்மம் பார்க்கணுங்கிறது நாம சொன்ன அர்த்தம், ஆச்சாரியார் சொல்ற அர்த்தம், பகவான் சொன்ன அர்த்தம். ஆனால் அவர்கள் பூர்வபக்ஷி, அவர்கள் எதிர்கட்சி, இன்னொரு விமர்சகர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, மற்ற கவிசை அர்ப்பிக்கும் கருவி முதலானவற்றிலே பிரம்மம் என்னும் புத்தியானது வைக்கப்படுகிறது. அது பிரம்மம் இல்லை, பிரம்மம்னு பார்க்கணும்னா, பிரம்மம்னு அது பார்க்கணும்னா. அப்போ என்னது, ஒரு அம்மா அப்பா ஒரு ஃபோட்டோ நம்ம வச்சுருக்குறோம்னா அது ஃபோட்டோ தானே, அது ஃபோட்டோ தான். ஆனால் அது என்னது, நம்மளுடைய அம்மானு பார்க்கணும், நம்மளுடைய அப்பான்னு, அல்ல நம்மளுடைய விருப்பத்துக்குரியவர், அல்லது விநாயகரோ முருகனோ எது வேணாலும். ஆனால் அது ஒரு வெறும் பேப்பர் தான், ஃபோட்டோ தான். அவ்வளோ இருக்கட்டும். பைசாவே என்னது, வெறும் பேப்பர் தானே. 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு தான், வெறும் பேப்பர் தானே. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த நோட்டுக்கு 500 ரூபா மதிப்பு, அதுக்கான பொருளை நீ வாங்கலாம்னா, அது அவர் திடீர்னு செல்லாதுன்னு சொல்லிட்டாருனாக்கா அது பேப்பர் ஆயிரும்.
திடீர்னு ஒரு நாள் பிரதமர் டிவியில் தோன்றி நாளையிலேருந்து இந்த 500 நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாக்கா அது என்னாச்சு, பேப்பர் ஆயிரும். இப்போ 500 நோட்டாக இருந்த போது அது பேப்பர் தான். ஆனால் நாம் அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து வைத்திருந்தோம், அவ்வளோதான். அந்த 500 நோட்டை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவில் கொடுத்தா செல்லாது, அது வெறும் பேப்பர் தான். அங்கே அதனுடைய மதிப்பு வெறும் பேப்பர் தான், அவனுக்கு வேற பேப்பர் மதிப்புடையதா இருக்கின்றது. அதனால அந்த 500 நோட்டு பேப்பர் தான், நாம் அதன் மேலே ஒரு மதிப்பை கொடுத்து இருக்கின்றோம். அந்த மாதிரி இந்த மரக்கருவி மரக்கரண்டிங்கிறது கரண்டி தான், அக்னி தான், மனிதன் அதை பூஜை பண்ணக்கூடிய மனிதன் தான், தேவன் தான். அது ஒன்றும் மாறப்போறது இல்லை. ஆனால் நீ அதை மதிப்பு கொடுத்து அதை தெய்வமாக பிரம்மமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது அதான் உபாசனா திருஷ்டி. உபாசனா திருஷ்டியில் அப்படி சொல்லப்படுகின்றது. ஒரு நிமிஷம், நெட்டு போய்விட்டு நெட்டு சரி, ஓகே. அதனால் அது வாஸ்தவமாக அந்த பொருள் தான், ஆனால் அதை நீ தெய்வமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத, அதுவே தெய்வம்ங்கிறது இல்லை, அதை தெய்வமாக பார்க்க வேண்டும்ங்கிறதா இங்கே அர்த்தம். அதனால் உபாசனைக்குரிய விஷயமா எடுத்துக்கொள்ளணும். இங்கே தத்துவ ஞானம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து. என்ன புத்தியானது, அதனால் அர்ப்பிக்கும் கருவி முதலியானவற்றிலே பிரம்மம் என்னும் புத்தியானது வைக்கப்படுகின்றது. எது மாதிரி? விக்கிரகம் முதலானவற்றிலே விஷ்ணு முதலான புத்தி போலவும், பகவானுடைய திருநாமம் முதலானவற்றிலே பிரம்மம் என்னும் புத்தி போலவும் என்க. அதனால் பகவானுடைய ராமன்னு சொன்னாலே அது ராமர் மாதிரினா, ராமர்னா அது ராமன் நாமமே ராமரோட சக்தி உடையதுன்னா. இதில் வேதத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்துலலாம் இதை பற்றி இன்னும் அந்த நாமத்தில் ஒரு தெய்வத்தை கொண்டு உபாசனை பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அதை மனதில் வைத்துக்கொண்டு ஆச்சாரியர் சொல்கிறார். அதனால் இது ஒரு விக்கிரகத்தில் நாமளே ஒரு விக்கிரகத்தை செஞ்சு, அது கல்லாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், பஞ்சலோகமாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியாக ஏதோ ஒரு உலோகமாக இருக்கலாம், அதில் நாம் ஒரு விக்கிரகத்தை செஞ்சு பிறகு அதில் தெய்வத்தை இருப்பதாக பூஜை பண்ணி தெய்வத்தை கொண்டு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு சிவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி வாஸ்தவமாக அது கல் தான், ஆனால் நாம் அதை தெய்வமாக பார்க்கிற மாதிரி இந்த கரண்டி முதலானவைகளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ இது திருஷ்டியில் உபாசனையில் நம்ம மனதில் இருக்க வேண்டிய விஷயம். அது அந்த பொருள் உலகத்திலே சத்தியமாக இருக்குது, உலகம் சத்தியமாக இருக்குது, நாம் அதை அப்படி பார்க்கணுங்கிறது அவர்களுடைய கருத்து. எனக்கு ஆச்சாரியர் என்ன பதில் சொல்கிறார்? உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது உபாசனா காண்டத்தில், அது இங்கே வேதாந்தத்தில் இல்லை, பகவத்கீதையில் இந்த இடத்துல அப்படி சொல்ல. முன்னாடி 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம்னு சொல்கிற போது அப்படி சொன்னார். ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணுற விஷயங்களில், பூஜை பண்ணுற விஷயங்களில் அதெல்லாம் அப்படி இருக்குது. ஆனால் இங்கே அது அங்கே இந்த திருஷ்டி சரியானது தான், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஒத்துக்கொள்ளுகிறோம், அதை மறுக்கலை. இந்த இடத்துக்கு அது பொருந்தாது. பிரகிருத்தமானது ஞானம் என்னும் யஜ்ஞத்தை புகழ்தற்காக இல்லாவிட்டால் இப்படியும் இருக்கலாம். அதனால் இங்கே சொல்லிட்டு வர்றது ஞானத்தை பற்றி சொல்கிறார், ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்லுகின்றார். ஆத்மா ஒரு செய்கையும் இல்லாதது, இங்கே எல்லாமே ஆத்மஸ்வரூபம் என்பதை பற்றி பேசிக்கொண்டு வர்றார். அதனால் இந்த ஞானம்ங்கிற விஷயம் இங்கே இல்லைன்னா நீங்கள் சொல்கிற உபாசனைங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் இங்கே பிரகிருத்தம்னாக்கா இங்கே பேச்சில் இருக்கிறது, இந்த பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் அந்த ஞானத்தை பற்றியது, உபாசனையை பற்றியது அல்ல.
இப்படியும் இருக்கலாம். ஆனால் பகவான் யஜ்ஞம் என்று சொல்லப்பட்ட பல கர்ம விசேஷங்களை எடுத்து கூறி பின்னே ஞான யஜ்ஞம் என்று சொல்லப்பட்ட மெய்யறிவாகிய ஞானத்தை திரவியங்களால் ஆகும் யஜ்ஞத்தை காட்டிலும் ஞான யஜ்ஞம் மேலானது என புகழ்கின்றார். இதற்கு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகத்திலிருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் 32வது ஸ்லோகம் வரைக்கும் பலவிதமான பூஜா முறைகளை சொல்லுகின்றார். கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட பலவிதமான யஜ்ஞங்களை சொல்லி அந்த எல்லா யஜ்ஞங்களையும் எல்லா கர்மங்களையும் விட இந்த ஞான யஜ்ஞமானது மேலானதுன்னு இதை புகழ்ந்து சொல்கிறார். அதனால் மற்ற உபாசனைகள் என்னெல்லாம் யஜ்ஞம் இருக்கோ வேதத்தில் சொல்லி கர்மகாண்டத்தில் சொல்லி இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லா பூஜா முறைகளையும் எடுத்துக்கொண்டு அதை விட இது மேலானதுன்னு சொல்கிறதுனால இது ஞான யஜ்ஞம்ங்கிற வார்த்தையில் சொல்கிறார். ஞான யஜ்ஞம் மேலானதுன்னு சொல்கிறார். அப்போ இது புத்தியில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தத்துவார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இது அத்தியாசமாக கற்பனையாக நம்ம செய்து கொள்ள வேண்டிய ஒன்று அல்ல. கல்லில் மகாவிஷ்ணுன்னு பார்க்கறது நாம் கற்பனையாக பார்க்கறது. மகாவிஷ்ணுவாக பார்க்கலாம், சிவனாக பார்க்கலாம். இப்போ பக்தனுடைய பார்வையில் தானே இருக்கு. அந்த கல்லில் மகாவிஷ்ணுவை பண்ணுறதா, சிவனை பண்ணுறதா, இல்லை அம்பாள் பண்ணுறதா, விநாயகரை பண்ணுறதா, முருகரை பண்ணுறதுன்னா, அப்போ எந்த பக்தன் அந்த கல்லை எடுத்து நான் பூஜைக்கு வைத்து கொள்ள போகிறேன்னு நினைக்கிறானோ அவன் அந்த கல்லை விக்கிரகமாக மாற்றக்கூடிய ஆள்கிட்ட அவர் சொல்கிறார், இதில் நீங்கள் விஷ்ணுவை தான் பண்ணணும்னு. அதில் எது வேணாலும் பண்ண முடியும்ல. கல் தான். அதில் செய்கிறதுக்கு முன்னாடி அது ரா மெட்டீரியல் கல் தான். அதற்குள்ளே இருந்து சிவன் வருவாரா, விஷ்ணு வருவாரா, இல்லை மகாலட்சுமி வருவாங்களா, சரஸ்வதி வருவாங்களா, இல்லை ஆஞ்சநேயர் வருவாரா, எந்த தெய்வத்தை கொண்டு வர்றதுன்னு யார் முடிவு பண்ணுறது? இந்த பக்தன் தான். சிற்பி முடிவு பண்ணுறாரு. சிற்பிக்கு கட்டளை கொடுக்கறது யார்? அவன் இந்த பக்தன் தான் தீர்மானம் பண்ணுறார். அப்போ அந்த கல்லுக்குள்ளே உண்மையிலே யார் இருக்கா? சிவன் இருக்காரா, விஷ்ணு இருக்கிறாரா, ஆஞ்சநேயர் இருக்காரா, மகாலட்சுமி இருக்காங்களான்னு? எல்லாருமே இருக்கா. ஒன்று எல்லாருமே இருக்காங்க, இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லணும். ஒன்றும் யாருமே இல்லை, எல்லாருமாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்பு அந்த கல்லில் இருக்குது. அதை தீர்மானம் பண்ணுறது, எது வரணும்னு தீர்மானம் பண்ணுறோன் பக்தன். அதனால இது இவனுடைய அத்தியாசம். இவன் யாரை பார்க்க விரும்புகிறானோ அந்த உருவத்தை கொண்டு வான்னு சொல்கிறான். அப்போ இவன் தான் அது மகாவிஷ்ணுவாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணுறான். இவனுடைய அத்தியாசம், இவனுடைய கல்பனைங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. மகாவிஷ்ணுவாக பண்ணுவாரா, ஆஞ்சநேயராக பண்ணுவாராங்கிறது சிற்பி கையில் இருக்குது. நம்ம பண்ண சொன்னாலும் அவர் செஞ்சு கொடுக்குற பொழுது நல்ல திறமையான சிற்பியாக இருந்தால் மகாவிஷ்ணுவை கொண்டு வந்துடுவார். இல்லை ஆஞ்சநேயர் மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட்டு இதான் நீ மகாவிஷ்ணுன்னு சொன்னாருனாக்க இருக்குல்ல. அதனால் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதையினா அது மாதிரி நாமளே மண்ணில் பிள்ளையார் பிடிக்க போனால் நாம் நினச்சது பிள்ளையார் தான், ஆனால் வந்தது ஆஞ்சநேயர் தான். அப்போ அது நம்மளுடைய அத்தியாசம், நம்மளுடைய கற்பனையில் இருக்குது. ஆனால் வேதாந்தம் சொல்கிற விஷயம் என்னது? அந்த கல்லுக்குள்ளே ஏற்கனவே பிரம்மம் இருக்குது, ஆத்மா இருக்கின்றது. அதை நீ கொண்டு வர வேண்டியதில்லை, உன்னுடைய கற்பனையாக பார்க்க வேண்டியதில்லை. அதற்குள்ள ஒரு பரம்பொருள் இருக்குது, அதற்குள்ள ஒரு சத்வஸ்து, உனக்குள்ள எது இருந்து நான் விளங்கி கொண்டிருக்கின்றதோ அதே தான் அதற்கும் ஆதாரமாக இருக்கின்றது அப்படிங்கிற திருஷ்டி. அப்போ ஏற்கனவே இருக்கிறத பார்க்கறது ஞானம். உபாசனை என்னது? இவன் எதை பார்க்க விரும்புகிறானோ அதை கொண்டு வர்றது. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். வாசனைங்கிறது பக்திங்கிறதுல இவன் எதை நினைக்கிறானோ அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு பார்க்குறான். ஞானம்ங்கிறது தத்துவ சாஸ்திரம் சொல்லுகின்ற ஞானம்ங்கிறது என்னது? அது என்ன இருக்கோ அதற்குள்ள ஏற்கனவே அந்த கடவுள் இருக்கின்றார், ஏற்கனவே அதில் இருக்கிறார். நீ விநாயகராக வரணும்னு நினச்சா விநாயகர் உருவத்தில் வருவார், அவ்வளோதான். நீ ஆஞ்சநேயராக வரணும்னு நினச்சேன்னா அவர் ஆஞ்சநேயராக வருவார். அந்த தெய்வமானது, தெய்வ சக்தியானது ஒரே தான், அதில் வேறுபாடு கிடையாது. விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணுன்னு அவங்களுக்குள்ள சண்டை கிடையாது. அதுவும் புராண இதிகாசத்தில் இவங்களுக்கு பண்ண கற்பனை தான். வாஸ்தவமாக கடவுள் ஒன்று தான். நீ என்னவாக நினைக்கிறாயோ அந்த உருவத்தில் அதில் வருவார். அதனால் வாஸ்தவமாக அப்படித்தான் இருக்கிற. அதனால் அப்படி பார்க்கறது ஞானம், அது ஞானம். இவன் ஒரு உபாசகன் இவனுடைய பார்க்க விரும்புகிறத அதில் அத்தியாசம் பண்ணி பார்க்கின்றான். இங்கே எதிராளி சொல்கிறது என்னன்னா, இது உபாசனைக்காக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்லோகம் அப்படிங்கிற கருத்து அது சரியில்லைன்னு சொல்லுகின்றார். அதனால் ஏன்னா பின்னாடி ஞான யஜ்ஞம் தான் மேலானதுன்னு, இந்த எல்லா கர்ம உபாசனைகளையும் விட ஞான யஜ்ஞம் மேலானதுன்னு இந்த ஞானத்தை புகழ்ந்து சொல்லுகின்றார். அதனால்
இங்கே இது கற்பனையான விஷயம் அல்ல, உண்மையாக இருக்கின்ற மெய்ப்பொருளை காணுகின்ற விஷயம் அந்த ஞானம் அப்படின்னு ஒரு கருத்து. அப்புறம் இன்னொரு கருத்து சொல்றார், அன்றியும் இங்கே அர்ப்பிப்பது பிரம்மம் என்று தொடங்கும் இத்திருவாக்கானது ஞானத்தின் மீது யஜ்ஞத்தை ஏற்றி கூறுவதிலேயே கருத்துடையது என்க. ஞானத்தின் மீது ஞானம் இதுதான் பிரம்மம் அப்படிங்கிறது மேல இந்த ஒரு ஒரு யஜ்ஞம், ஒரு வேள்வியில என்னெல்லாம் அங்கங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாம் பிரம்மம்னு பார்க்கிறதுங்கிறதா இங்க தியான விஷயமா ஞான விஷயமா சொல்லி இருக்கு. அப்ப பிரம்மங்கிறத பற்றிய ஞானம் இவனுக்கு இருக்கு. அதை உலகத்தோடு ஒப்பிட்டு இது எல்லாத்தையும் பிரம்மங்கிறதுல அவர் பார்க்கின்றார். அப்போ உலகத்துல பிரம்மத்தை கொண்டு வரல, பிரம்மத்துல உலகத்தை கொண்டு வருகின்றார். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. பிரம்மத்தினிடத்துல பிரம்மத்துக்கு அந்நியமாக உலகம் இல்லைன்னு இவன் பார்க்கறதுக்காக தியானம் பண்றான், அதான் ஞானம். ஆனா உலகம்ங்கிறத எடுத்துக்கொண்டு உலகத்துல இருக்க ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதுல கடவுள் காட்சி அப்படின்னாக்கா உலகம்தான் பிரதானமா இருக்கு, சத்தியமா இருக்கு. அதுல நம்ம ஒரு புனிதத்தன்மையை, ஒரு தெய்வத்தன்மையை ஏற்றுவிக்கின்றோம். அது இங்க அந்த விஷயம் இங்கு சொல்லப்படவில்லை. அதனால ஞானத்தின் மீது யஜ்ஞத்தை ஏற்றி கூறுவதிலேயே கருத்துடையது என்க. அப்படி அல்லாமல் சகலமும் பிரம்மமாய் இருக்க அர்ப்பிப்பது முதலானவற்றையே பிரம்மமாக விசேஷித்து கூறுதல் வீணாகும். எல்லாமே பிரம்மங்கிற பொழுது தனியாக ஒன்று சொல்றதுக்கு காரணம் அது ஞானத்தில் அப்படி பார்க்கணும், தியானிக்கணும்னு சொல்லியிருக்கு. மற்ற எவர்கள் விக்கிரகத்திலே விஷ்ணு என்னும் நோக்குதல் போலவும் பகவானுடைய திருநாமம் முதலியவற்றிலே பிரம்மம் என்ற நோக்குதல் போலவும், அதான் இந்த உபாசனைக்குரிய விஷயம் மாதிரி ஏற்கனவே அங்கே கல் இருக்கு, சத்தியமா இருக்கு, நான் இருக்கிறேன், பூஜிப்பவன் இருக்கிறேன், எனக்கு பூஜிப்பதற்கு ஒரு விக்கிரகம், ஒரு தெய்வம் வேணும், அதனால இதுல மகாவிஷ்ணுவை கொண்டு வர்றேன்னா. அப்போ கல்லை எடுத்துக்கொண்டு இவர் அதை மகாவிஷ்ணுவா ஆக்குறார். ஞானி என்னன்னா இருக்க கல்லை அப்படியே மகாவிஷ்ணுவா பார்க்கிறார். அதான் வித்தியாசம். கல்லை ஒரு மகாவிஷ்ணு உருவத்துக்கு வந்தா தான் மகாவிஷ்ணு பார்க்க மாட்டார். அது எப்படி இருந்தாலுமே அது பிரம்மமாகத்தான், கடவுளாகத்தான் இருக்குன்னு ஞானி பார்க்கிறான். அதனால பிரம்மம் என்னும் நோக்கானது வைக்கப்படுகின்றது என்று கூறுகிறார்களோ அவர்களுடைய கருத்தின்படி பகவான் இங்கு உபதேசிக்க விரும்பியது இதுவரையிலும் கூறி வந்த பிரம்ம வித்தை அன்று. இங்கு கூறிய அறிவானது அர்ப்பிக்கும் கருவி முதலியவற்றை பற்றியதாதலின் இனி பிரம்மம் என்னும் நோக்குதலை ஒன்றிலே ஏற்றிக்கொள்வதென்னும் ஞானத்தாலும் முக்தி ஆகின்ற பயனை பெற முடியாது. அதனால இங்க பகவான் உபதேசிக்கிறது பிரம்ம வித்யை. இங்க உபாசனா வித்யா கிடையாது, பிரபஞ்ச வித்யா கிடையாது. இந்த உலகத்துல இருக்க ஒன்னொன்னே நீ கடவுளா பாரு, நினை அப்படின்னு சொல்றதல்ல, கடவுள்தான் உலகமாக இருக்கின்றார் என்று. அதாவது உலகத்தை சத்தியமா வைத்துக்கொண்டு கடவுள் எங்கேயோ இருக்கிறார், அவருடைய அங்கமாக உலகம் இருக்கிறது அப்படிங்கன்னா நான் உலகத்தை சத்தியமா எடுத்துக்கொண்டு அதுல இருந்து வரக்கூடிய இன்பத் துன்பங்கள் எல்லாவற்றையும் சத்தியமா எடுத்துக்கொண்டு கடவுள் எனக்கு கொடுக்கின்ற சோதனை அப்படின்னு தான் உபாசகன் நினைக்கிறான். சாதாரண பக்தன் நினைக்கிறது கடவுள் எனக்கு இந்த உலகத்தின் மூலமா இன்பத் துன்பங்களை கொடுக்கிறார், சோதனைகளை கொடுக்கிறார் அப்படின்னு நினைக்க. அவர் எங்க இருக்கிறாரு? இங்கேயோ ஒரு லோகத்துல இருந்துட்டு என்னுடைய விதிப்படி இந்த உலகத்தையும் என்னையும் படைத்து ஒரு உடம்பை கொடுத்து புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி இன்பத் துன்பங்கள்லாம் கொடுத்து கொண்டு ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றார். அதுல இருந்து நான் விடுதலை அடையிறதுக்கு என்ன பண்றது? பகவானை சரணாகதி அடையிறது. பகவானை சரணாகதி அடையிறதுன்னா பகவானையே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறது. பகவானே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருக்கணும்னாக்கா இந்த உலகத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் பகவானாகவே பார்க்கணும், அப்போதான் சிந்திக்க முடியும். இல்லைன்னா உலகம் தெரிஞ்சதுனாக்கா பகவான் மறந்து போயிடுவார். அதனால இந்த பாவனையை நான் கல்பனையா ஏற்றி தொடர்ந்து சிந்தனை பண்ண மனசு அப்படி ஆயிடுது, அவ்வளோதான். முதல்ல ஒரு பொண்ணை பார்க்குறான், ஒரு பொண்ணையோ பையனையோ பார்க்கிற பொழுது சாதாரண பொண்ணு பையனாகத்தான் தெரியுது. மற்ற அவர்களுக்கு வேறானவர்கள்லாம் வேறானவர்கள் தெரிகிறார்கள். ஆனால் தொடர்ந்து அதன் மேலே அன்பு அதிகமாக 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 அவரையே எங்கேயும் பார்க்கணும்னு நினைக்கிறான். அவனுடைய புத்தியில அதுவே முழுக்க வியாபிக்கிற பொழுது பார்க்கறதெல்லாம் அவனுக்கு அப்படியே தெரியுது. அப்போ என்னது, மனசனுடைய பரிணாமமா, மனசனுடைய தன்மை அப்படி ஆகிறதுனால அவனுக்கு பார்க்கறதெல்லாம் அப்படியே தெரிகிறது மாதிரி பக்தன் என்ன பண்றான், பகவானையே தொடர்ந்து நினைக்கிறதுனால எல்லாமே பகவானா பார்க்கிறார். அப்ப அது அவருக்கு மட்டுமே தெரிகின்ற காட்சியை ஒழிய மற்றவர்களுக்கு தெரிவது இல்லை. அப்ப இது ஒரு கற்பனையான ஒரு விஷயம்.
அப்படி இங்கே பகவான் சொல்லலை, பாவனைக்காக சொல்லலை. இங்கே யதார்த்தமாகவே ஒரே பொருள்தான் இருக்கிறது, உலகம் ஒரே பொருளாகத்தான் இருக்கின்றதுங்கிற ஞான விஷயத்தை சொல்லுகின்றார். அந்த ஞானம்தான் முக்தியை தரத்தக்கது. இந்த பாவனை முக்தியை தராது, அது சம்சாரத்தை தான் கொடுக்கும், அது பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால் இதுவரையிலும் கடைசி வரி என்னன்னு பார்த்தா, இனி பிரம்மம் என்னும் நோக்குதலை ஏற்றிக்கொள்வது என்னும் ஞானத்தாலும் முக்தியாகிய பலனை பெற. இந்த உபாசனையினால முக்திங்கிற பலன் வராது, உபாசனையினால தேவதா அனுகிரகம்ங்கிறது கிடைக்கும், அவருடைய அருளால் இவருடைய பிரார்த்தனை நிறைவேறும், அவ்வளோதான். முக்தி கிடைக்காது. பகவானையே தொடர்ந்து தியானம் பண்ணாருனாக்க, ஒரு விக்கிரகத்தை வைத்து கொண்டு தொடர்ந்து ஜபம் பண்ணுறார், தியானம் பண்ணுறாருன்னா, அந்த பகவான் எந்த ரூபத்தில் அவர் ஜபம் பண்ணாரோ தியானம் பண்ணாரோ அதில் இருந்து பகவான் வெளியே வந்து, பக்தா உன் பக்தியை மெச்சினோம், என்ன வரம் வேண்டும் கேள்பார். கேட்டு வரத்தை கொடுத்துட்டு திரும்ப அதுக்குள்ளேயே போயிடுவார். அதுக்குள்ளே போயிடுவார், இல்லை அவர் லோகத்துக்கு போயிடுவார். அப்போ இவருடைய பிரார்த்தனைக்கு பகவான் செவிசாய்த்து அனுகிரகம் கொடுத்துட்டு போவாரே ஒழிய முக்திங்கிற நிரந்தரமான விடுதலையை அதிலிருந்து கொடுக்க மாட்டார். இந்த பிரார்த்தனை பண்ணி அவனுக்கு கிடைச்சா அதுலேருந்து பிரச்சனை வேணால் அதிகமாக வரலாம். பணமே இல்லை, எனக்கு பணம் கொடுனாக்க அவர் கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய தலைவலியை இவன் தான் சமாளிக்கணும். அதுதான் நடக்குமே ஒழிய அங்கே முக்திங்கிறது வராது. அசுரர்கள் அப்படித்தானே, கடுமையாக தபஸ் இருந்து வரம் வாங்கினான், வரம் நான் வாங்கி அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்ததானா? அவனுடைய அழிவுக்கு அது காரணமாக இருக்கின்ற. சாதாரணமாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கலாம். அந்த வரம் வாங்கி கொஞ்சம் பலம் வந்த உடனே எல்லா அக்கிரமமும் பண்ணி அதனால் பகவானே அப்புறம் சம்ஹாரம் பண்ண வர்றார். எதுக்கு இது குளிக்க போய் சேறு பூசிய கதையாக பழமொழியெல்லாம் சொல்கிறான். அந்த மாதிரி இவன் கடுமையாக தபஸ் பண்ணி வரம் வாங்கி சாதாரணமான ஒரு வாழ்க்கை கூட போய் விடுகின்றது. அப்போ இதெல்லாம் இந்த வரங்கள் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் இந்த அல்பமான உலக விஷயங்களை நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுனால பகவான் கொடுப்பார். அதனால் நமக்கு முழுமையான பலனானது கிடைக்காது, நிரந்தரமான பலனானது கிடைக்காது. அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வு வரும், அப்புறம் அடுத்த பிரச்சனை வரும், அதுவும் பகவான் தான் கொடுப்பார். அதனால் அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை முடிவில்லாமல் போய்கொண்டு இருக்கும். இப்போ நிரந்தரமான விடுதலை என்பது ஏதோ ஒரு இடத்துல ஒன்றில் பகவானை கல்பனையாக பார்க்கறது அல்ல, எல்லாவற்றையும் பகவானை, எல்லாவற்றிலும் உண்மையிலேயே இருக்கின்ற இறைவனை எந்த வடிவத்தையும் மாற்றாமல் அப்படியே, வடிவம் மாறினாத்தான் அது கல் சிவனாக வந்தால் தான் நான் சிவனாக பார்ப்பேன், விஷ்ணுவாக போயிட்டாக அது வேற ஆள்னு பார்ப்பேன்னா அப்படி அந்த கல்லே அதுதான். எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே இறைவன் தான்னு பார்க்கறது தான் ஞானம். இறைவனுக்கு அந்நியமாக உலகம் இல்லவே இல்லைன்னு பார்க்கறது தான் ஞானம். அதுதான், அந்த ஞானம் தான் முக்தியை தரத்தக்கது, அந்த பக்குவம் தான். அதனால் அந்த ஞானம்ங்கிறது, அந்த ஞானத்தினால மனதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பக்குவம் தான் பரமசாந்தியை, முக்தியை நமக்கு தரத்தக்கது. அதான் அந்த அந்த ஞானத்தை தான் பகவான் இங்கு சொல்லுகின்றார். ஆனால் பிரம்மத்தையே அவன் அடைகிறான்னு சொல்கிற பொழுது அவன் முக்தனாக ஆகின்றான்கிறத சொல்லுகின்றார். ஆகவே பிரம்மமே அடையத்தக்கது என்று கூறப்படுகின்றது. இங்கே பலன் என்னன்னா, அவன் அந்த பிரம்மமாகவே ஆகிவிடுகிற, பிரம்மத்திடமிருந்து ஏதோ ஒன்று பலனாக வாங்கலை, அவரே அதுவாக ஆகி விடுகிறார்னா அதற்கப்புறம் பகவானுக்கு ஏதாவது சம்சாரம் இருக்குமான்னு, அவரே பிரம்மம் ஆயிட்டாருனாக்கா அங்கே இன்ப துன்பங்கிறது எதுவும் இல்லை, நிரந்தரமான விடுதலையாக அது ஆகிவிடுகின்றது. அதுதான் இங்கே பிரயோஜனமாக பகவான் சொல்லி இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி உபாசனையான கற்பனையான விஷயம் அல்ல, இது ஞானம், சத்தியமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை பார்த்தல் எனும் ஞானம் மற்றும் மெய்யறிவு இல்லாமல் முக்தி என்னும் பயனை அடையக்கூடும் என்பதும் விரோதமாம். அதனால் இந்த ஆத்ம ஞானம் இல்லாமல் முக்திங்கிறது இந்த உபாசனையினுடைய பலனாக கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் வேற எங்கேயும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் இன்னொரு கருத்தையும் சொல்லுகின்றார். ஏற்கனவே இதற்கு முந்தின ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கிற பொழுது அதற்கு முன்பின் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தையும் சேர்த்து பார்க்கணும், அப்போ தான் முழுமையான அர்த்தமானது வருங்கிற விளக்கத்தை சொல்கிறார். நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।